அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை கடந்த 2025 ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கினார். இன்று 183வது தொகுதியாக அம்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், இன்று மதுரையில் எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். யார் துரோகி? ஸ்டாலின் தான் துரோகி. கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்தது துரோகம். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெறுகிறது. மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் பலன் கிடைத்தது. இந்த 5 ஆண்டில் போதைப்பொருள் விற்பனை அதிகமாகிவிட்டது. எது கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா கிடைக்கிறது. இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கிய துரோகி ஸ்டாலின். நம் பிள்ளைகளை சீரழித்தவர் ஸ்டாலின். பலமுறை நான் எடுத்து சொன்னேன், செவிசாய்க்கவில்லை. அது பற்றி கவலைப்படவில்லை. ஏனெனில் போதைப்பொருள் விற்பதே திமுகவினர்தான். மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார்.